Hi students, இன்னைக்கு exercise 2.4ல third problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the nth term of the following sequences ன்னு கொடுத்து ஒரு 3 subdivision கொடுத்திருக்காங்க. அதாவது sequences கொடுத்துட்டாங்க. நம்மள nth term find பண்ண சொல்லிருக்காங்க. nth termனா general term find பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது an நம்மள find பண்ண சொல்லிருக்காங்க. இதே இது நம்ம செகண்ட் ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா an அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஜெனரல் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு சீக்வன்சஸை நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே? அதே அப்படியே ஆப்போசிட்டா இங்க சீக்வன்சஸ் கொடுத்துட்டு நம்மள ஏஎன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெனரல் டேர்ம் nth டேர்ம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். 2, 5, 10, 17 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்சர்வ் பண்ணுங்க. 2ஓட ஒரு 3 ஆட் பண்ணா 5 வந்திருக்கு. 5ஓட ஒரு 3 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? 8 வந்திருக்கணும். பட் 10 இருக்கு. 10ஓட ரொம்ப அதிகமா என்ன இருக்கு? 17 இருக்கு. ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆட் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை. வேற எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க 2 இருக்கு, நெக்ஸ்ட் 5 இருக்கு. 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ 1க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது? 2ஆ இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4 வரும். 4க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது? 5. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். 9க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது? 10. ஸோ அப்படி ஸ்கொயர் நம்பர்ஸோட ஒரு 1 ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா, அப்போ 1 ஸ்கொயர் என்னது? 1. 1ஓட ஒரு 1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 2 கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர்னா 2 2s are 4. அப்போ அந்த 4ஓட ஒரு 1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 5 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 10 இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர்னா 3 3s are 9. அந்த 9ஓட 1 ஆட் பண்ணா 10 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 17 இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 4 4s are 16. 16ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 17 கிடைச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருந்திருக்கும்? 5 ஸ்கொயர்னு இருந்திருக்கும். 5 ஸ்கொயர்னு என்ன? 25 ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 26ன்னு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கனால இது நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயரா இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 6 ஸ்கொயரா இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 7 ஸ்கொயரா இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த nth டேர்ம் எப்படியா இருக்கும்? n ஸ்கொயரா தானே இருக்கும். அப்போ an is equal to n ஸ்கொயர். அந்த என்னோட என்ன ஆட் பண்றாங்க? ஒரு 1 ஆட் பண்றோம் எல்லாத்துலயுமே. அதனால +1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட nth டேர்ம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 0, 1/2, 2/3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ 0 கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கதா தான் அர்த்தம். அதனால் 1 போட்டுக்கலாம். 1/2, நெக்ஸ்ட்டு 2/3. இப்போது நம்ம டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டினாமினேட்டரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். ஓகே, அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஎன், அதான் nth டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸை பாருங்கள். 1 2 3 4 5 6 அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். அப் டு அப்போ எந்த டேர்ம் வரைக்கும் போகும்? nth டேர்ம் வரைக்கும் போகும். லாஸ்ட் டேர்ம். அப்போ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டரை பார்க்கலாம். 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இப்போ டினாமினேட்டரில் 1 இருக்கு. நம்மளுக்கு நியூமரேட்டரில் 0 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 1 - 1 பண்ணாதானே நம்மளுக்கு 0 வரும். அதாவது டினாமினேட்டரில் இருக்க நம்பரில் இருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா தான் நம்மளுக்கு என்ன வரும்? 0 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டினாமினேட்டரில் 2 இருக்கு. டினாமினேட்டரில் இருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 - 1 வந்துருச்சா? அப்போ நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? 3 இருக்கு. அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கு? 3லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 கிடைச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்? 4ஆ இருக்கும் டினாமினேட்டர். அப்போ 4 - 1ஆ இருக்கும். நியூமரேட்டரில் அப்போ என்ன ஆன்சர் வரும்? 3 வந்துடும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஜென்ரல் டேர்மில்? n டினாமினேட்டர்ல இருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணி நியூமரேட்டர்ல எழுதுறாங்க. அப்படிதானே? அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? n இருக்கு. அதுல இருந்து n மைனஸ் ஒரு 1. ஓகே, இதுதான் நம்மளோட ஜெனரல் டேர்ம். an is equal to n - 1/n.
இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ n-க்கு பதிலாக ஒரு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 மைனஸ் 1 என்ன வந்துடும், 0 வந்துடும். இங்கேயும் ஒரு 1 சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ 0/1 வரும். வந்துருச்சா நம்மளுக்கு? அப்போ செகண்ட் டேர்முக்கு நம்ம என்ன போடுவோம், 2 போடுவோமா? 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 2 மைனஸ் 1 என்ன வரும், 1 வரும். பை 2 வருமா? அப்போ 1/2 வந்துருச்சு ஆன்சரு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3, 8, 13, 18 இருக்கு. இதுல ஒரு ரிலேஷன் இருக்கு பாருங்களேன். 3ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துடும், 8 வந்துடும். 8ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா என்ன வந்துருச்சு, 13 வந்துருச்சு. 13ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா என்ன வருது, 18 வருது. ஓகேவா? அப்ப எல்லாத்துக்கும் இடையில என்ன ரிலேஷன் இருக்கு, ஒரு 5 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 5 எடுத்துக்கலாம். 5 ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 வரணும். அந்த 3 வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிதானே, அதனால நான் 5 × 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ 5 1s are 5ன்னு வந்துடும். இந்த 5ஓட நான் எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 3 வரும், ஒரு 2 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 3 வந்துருமா? 1 5s are 5, 5 minus 2 3 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 8 இருக்கு. 5 தான் எல்லாத்துக்கான ரிலேஷன், அதனால 5வே எடுத்துக்கிறேன். இது எத்தனை டேர்ம் நம்மளுக்கு, செகண்ட் டேர்ம். 5ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 5 2s are என்ன வந்துடும், 10 வந்துடும். இப்போ 10ல இருந்து எத்தனை நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும், ஒரு 2 சப்ராக்ட் பண்ணால் 8 வந்துருச்சா? அகெயின் -2. நெக்ஸ்ட்டு அதே 5 எடுத்துக்கிறேன். 5 × இது தேர்டு டேர்ம், ஸோ 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அதுலேருந்து 5 3s are 15 வந்துடும். 15லேருந்து நான் ஒரு 2 சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 13 வந்துடும். அகெயின் 5 × 4, 5 4s are 20. 20லேருந்து நான் ஒரு 2 சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும், 18 வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும், 5 × 5 அப்படின்னு இருக்கும். 5 5s are 25. 25லேருந்து ஒரு 2 சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 23 வரும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல 5 தான் நம்மளுக்கு ரிலேஷனா இருக்கு. அப்படிதானே, 2 நம்பருக்கு இடையில இந்த 5 தான் இருக்கு. 3ல இருந்து 5 ஆட் பண்ணாதான் எனக்கு 8 வருது. 8ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணாதான் 13 வருது. 13ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா 18 வருது. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா என்ன பண்ணணும், அதே 5 ஆட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா 5 ஆட் பண்ணணும். ஸோ 5 தான் கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 5வே எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 8ன்னு அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போறோம் டேர்ம்ஸ். அப்படிதானே, 1 ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1, செகண்ட் டேர்முக்கு 2, தேர்ட் டேர்முக்கு 3, ஃபோர்த் டேர்முக்கு 4, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேர்முக்கு 5 போடுவோம், சிக்ஸ்த் டேர்முக்கு 6 போடுவோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது nth டேர்முக்கு நம்ம என்ன போடுவோம், n தானே போடுவோம். அதனால n அப்படியே இங்கே எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து -2 -2 -2 -2ன்னு எல்லா டேர்முக்கும் நம்ம என்ன தான் பண்ணுறோம், ஒரு 2 தான் சப்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால -2 அப்படியே எடுத்து இங்கே எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் டேர்ம். an = 5n - 2. ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.